சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நாமக்கல் மாவட்டத்தில் போதையில் இருந்த இளைஞர்கள் பட்டா கத்தியுடன் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் சாலை அருகே ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அந்த கடையில் 4 பேர் மது குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த கடைக்குள் வந்த 3 பேர் மது குடித்துக் கொண்டிருந்தவர்களை பாட்டிலால் தாக்கினர். பின்னர் டாஸ்மாக் கடையில் இருந்து வெளியே வந்த அவர்கள் பொதுமக்களிடம் பட்டா கத்திகளை காட்டியும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் உள்ளனர். மேலும் தடுப்புக்கு வைத்திருந்த போர்டுகளை எட்டி உதைத்து சாலையோர வியாபாரிகளை மிரட்டியுள்ளனர். அவர்கள் நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பின்னர் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு ராசிபுரம் போலீசார் வந்தனர். அந்த இளைஞரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் ரியாஸ்தீன், அஜ்புதீன், பாபு ஆகியோர் என்பதும் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்தது. இந்த இளைஞர்கள் மது போதையில் இருந்தார்களா அல்லது கஞ்சா போதையில் இருந்தார்களா என்ற போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்துள்ளதாக அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பட்டப்பகலில் கத்தியுடன் போதையில் இருந்த இளைஞர்கள் பொதுமக்களிடம் தகராறு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.